நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய டவுன்ஹால் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேற்கு மண்டலத்தை தொடர்ந்து டவுன்ஹால் நிகழ்ச்சி தற்போது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் களம் மிக விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள், களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் இந்த டவுன்ஹால் அமர்வில் பங்கேற்று தங்களது பார்வைகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், அஇஅதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், முன்னாள் அமைச்சர் திருமிகு ப. வளர்மதி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. அனல் பறக்கும் பிரச்சாரம், கோடை வெயிலினுடைய தாக்கத்தையும் தாண்டி பரப்புரைகளினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. எப்படி இருக்கு தேர்தல் களம்? இந்த தேர்தல் களம் ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப வேகமா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்றதுல பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் போய் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை வரணும், அது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வரணும், அது எடப்பாடியார் தலைமையில் அமையணுன்றதில் உண்மையிலே அவங்க தெளிவாக அதில் இருக்காங்க. நாங்கள் போகும்போது அவங்க கொடுக்குற வரவேற்பை பார்த்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. தமிழ்நாடு முழுக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை ரொம்ப தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகள்ல நிறைய முகங்கள், நிறைய தலைவர்கள் போறாங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முகமாக மாறி இருக்கிறார். அது அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கிறீங்களா? அப்படி இல்லை. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. முக்கியமானவங்க எல்லாருமே 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமையே களத்தில் இறக்கியிருக்கிறோம். அவங்க டோர் பை டோர் போகிறாங்க. ஈவினிங் ஆனால் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் ஒவ்வொரு தொண்டனுமே அக்கறையாக இருக்கிறாங்க. ஆக இந்த பிரச்சாரத்தை அவசியம் நடத்தணுன்றதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தே இல்லை. எங்கே பார்த்தாலும் எங்கள் பிரச்சாரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைக்காட்சியிலே காட்டுறீங்களே, நிறைய பேர் போய் பேசுனதா உங்கள் தொலைக்காட்சியிலேயே நீங்கள் காட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க. யார் யார் எங்கெங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத காட்டி போய் உதாரணத்துக்கு எங்கள் 1000 விளக்கு தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாள் இந்த மாதிரி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு கௌதமி வந்தாங்க. இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனையா வர்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சுற்றுப்பயணம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. களத்துல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிரில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் குறிப்பா அதிமுக மேலையும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அந்த கூட்டணி ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அல்ல, அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் தேர்தலுக்கு பிறகாக அப்படிங்கிற விமர்சனங்கள். இது பரப்புரையில எப்படி எதிர்கொள்ளப்படுதுன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரே பொய்யை திரும்ப 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 சொல்லி அதை உண்மையாக்கிடலான்னு நினைக்கிறது தான். அதாவது அண்ணன் எடப்பாடியாரை இந்த தேர்தலில் அவர் எடுத்த மிக முக்கியமான முடிவு, இந்த தேர்தல் களத்தில் கூட்டணி சம்பந்தமாக அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார். மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிகிட்டே இருந்தார். யாரும் நம்பலை. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் கூட என்றைக்குமே யாருக்கு அடிமையாக இருக்க மாட்டான் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இவங்க பேசுகிறது எல்லாமே பொய்யான கருத்துக்கள். அதாவது எடப்பாடியாருடைய புகழ் இன்னைக்கு கீழே கிராம லெவலில் போயிருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணி அவர் போய் கொடுத்துருவார். அதாவது மீதி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமை வேற. தமிழ்நாட்டில் எப்பவுமே பாராளுமன்ற தேர்தல்னால் ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்க, சட்டசபை தேர்தல்னால் ஒரு முடிவெடுத்து போடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்தது. அப்போ கூட்டணி சரியான முறையில் அமையாத நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்று போனார். 2 இடம்தான் அவருக்கு கிடைத்தது, சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றார். அதுக்காக இது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எடுக்கிற முடிவு வேற இருக்கும், சட்டசபை தேர்தலில் மக்கள் எடுக்கிற முடிவு வேற இருக்கும். அதனால இதை அவங்க சொல்லக்கூடிய பொய்யை மக்கள் நம்ப தயாரா இல்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிரும்,
பாஜகவும் ஆட்சியில் இடம்பெறுவார்கள் அல்லது பீகாரில் ஏற்பட்ட ஒரு நிலைமையைப் போல தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் முதலமைச்சரை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு செய்யப்படுற பரப்புரைகளை எப்படி பார்க்கிறீங்க? அதுவும் பொய்ன்னு தான் சொல்றேன் நான். அது அவங்க கற்பனைக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஒரு கற்பனை பண்றாங்க, இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும்னு அவங்க ஒரு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனைக்கு நாங்க எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? முடியாது. மே 4ஆம் தேதி பெட்டியை கொட்டி எண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆட்சி அமையும். ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அது மக்கள் கிட்ட போய் என்னென்ன பொய் சொல்லணுமோ அந்த பொய் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. இது மே 4க்கு பிறகு எடுக்க வேண்டிய பேச்சு. இது நிலையான ஆட்சியா இல்ல வேற ஆட்சியா இல்ல உறுதியா தனிப்பட்ட மெஜாரிட்டி இருக்கிற ஆட்சியா அப்படின்றதெல்லாம் மே 4க்கு பிறகு நீங்க பேச வேண்டிய பேச்சு. இப்ப பேச பிரயோஜனமே இல்லை, இதுக்கு பதிலும் இல்லை. சரி, தேர்தல் களம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரைகள் தொடங்கும் போது களம் ஒரு 4 முனை போட்டியா தொடங்குது. பரப்புரைகள் இப்ப தேர்தல் நெருக்கத்துல ஒரு வாரம் இருக்கும்போது களத்துல திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு அந்த பரப்புரையினுடைய பேச்சுக்கள் மாறுது. இது நெருக்கடியால் மாறினது அப்படின்னு பாக்குறீங்களா? மற்ற கட்சிகள் தாவேக்கவோ நாம் தமிழர் கட்சியோ உருவாக்கிய நெருக்கடி தான் இந்த இருமுனை போட்டியை கூர்மைப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்க 54 வருஷ கட்சி, அரை நூற்றாண்டுக்கு மேலான கட்சி. திமுக எங்களை விட மேலான கட்சி, அவங்களுக்கு 54 வருஷத்துக்கு மேல உள்ள கட்சி. ஆக நாங்க யாரோட போட்டி போடணும்னா எங்களை விட அதிகமா ஆரம்பிச்சு எங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற திமுகவோட தான் நாங்க போட்டி போடணும். அதனால எங்களுக்கு போட்டி திமுக சொல்றோம், அவங்களுக்கு போட்டி அண்ணா திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 2 பேரும் களத்தில் நிக்கிறோம். யார் வெற்றி பெறுவாங்கன்றது மக்கள் சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தேர்தல் களத்துல முதன்முறையா சந்திக்கிறாங்க. எல்லா தொகுதிகளிலும் போட்டி, நிறைய முக்கிய முகங்கள் இருக்காங்க. உங்க தொகுதியிலும் முன்னாள் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் யாரை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் எப்படி இப்ப சொல்ல முடியும்? யாரை பாதிக்கும்னு சொல்ல முடியுமா? ஓட்டு போடும்போது அங்க வந்து எல்லாரும் ஓட்டு போடும்போது பகிரங்கமா நான் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டா போடுவாங்க. அது இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கற்பனை. அது முதல்ல உங்க ஊடகத்துக்கு கிடைக்கக்கூடிய தீனின்றதுக்காக கற்பனையில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டி வேணும், அதுக்கு ஒரு கேள்வி இல்ல. அப்படி இல்ல, களத்துல ஒருத்தர் ஒரு போட்டியாளர் இருக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு இது எப்படி சொல்ல முடியும்? 4 பேரும் போனாலுமே அவரை விட நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன், என்னை விட அவர் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, அவரை விட இன்னொருத்தர் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. மாரத்தான் ஓட்டத்தில் போனா கூட முன்னாடி வர்றவங்க தான் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதனால அது இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. சரி, இந்த முறை 1000 விளக்கு தொகுதிக்கு மீண்டும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி. ஆலந்தூர் போயிட்டு மறுபடியும் 1000 விளக்கு தொகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கு களம்? 1000 விளக்கு நல்ல பிரகாசமா இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப அதான் முதல்ல பதிலுக்கு சொல்லிட்டேன், மாற்றத்தை நிறைய சிரமங்கள்ல இருக்காங்க மக்கள். நான் போய் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது, அப்ப அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த நிலைமை வேற, இப்போ வந்து அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் வந்து இருந்த நிலைமை வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மக்கள் வந்து கரண்ட் பில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லாமல் சாதாரணமாக யார் நடுத்தர மக்கள் கூட இருக்க முடியாது. கரண்ட் பில்லு 3 மடங்கு ஏறி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகையில் தான் அவங்க குடியிருக்க முடியும். அவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் பில்லுன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கம். யாரை கேட்டாலும் அவங்க சொல்றது இந்த மாதிரி கரண்ட் பில்லு ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க உங்க தொலைக்காட்சியில். ஆமா, சொத்து வரி, குப்பை வரி, எல்லாம் வரிக்கு மேல வரி. அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்கணும்னா வரி கட்டி முடிச்சிருக்கணும், முடிச்சாதான் அந்த கனெக்ஷன் வரும். இந்த மாதிரி எல்லாம் சிக்கல். பட்டா கொடுக்கல, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறேன். இந்த சில பேர் வந்து பட்டா இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை, அவங்களுக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதான் மிக முக்கியமான பிரச்சனைங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை எங்களுடைய கோட்டை, சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
கடந்த கால தேர்தல் வரலாறுகள் மாறி மாறியும் வந்திருக்கு. இந்த முறை 2026 தேர்தல் களத்தை நீங்க அதை யார் மாத்துவா அப்படின்னு பார்க்கிறீங்க? எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் மாற்றுவார். இது அதிமுக கோட்டையா அவர் தான் மாற்றுவார். ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே அம்மா காலத்தில் அந்த அந்த இதெல்லாம் மாற்றி காட்டினாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து அந்த அம்மாவுடைய எல்லாத்தையும் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் மாற்றுவார். சென்னை வந்து அதிமுக கோட்டைன்றதை நிரூபிச்சு காட்டுவார். ஓகே, இந்த முறை அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நீங்க களத்துக்கு போய் மக்கள்கிட்ட பரப்புரை செய்யும் போது எந்த அளவுக்கு அது ஒரு பக்கபலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள், ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது 10,000 ரூபாய் பணமோ அல்லது மகளிருக்கான உதவித்தொகை மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு தான் இந்த திட்டங்கள். மகளிருக்கு உண்டான திட்டங்களை தான் நான் எடப்பாடியார் தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பணம்ன்றது அவங்களுக்கு ஒரு உதவி மாதிரி. அந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே அது ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. எப்போவுமே நல்லா கவனிப்பாங்க, குறிப்பாக பெண்கள் தான் கவனிப்பாங்க. அதாவது ஒரு தேர்தல் அறிக்கை வருதுன்னா முதல்ல அவங்க தான் படித்து பார்த்துட்டு கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் பொழுது மிக்சி, கிரைண்டர், ஃபேன் 3 அம்மா கொடுத்தாங்க. இவர் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு. இந்த 3மே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது 4வது பொருள் அப்படி தான் பார்க்குறாங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த 4 பொருளையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற 8,000 ரூபாய் கூப்பன் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதை பற்றி நீண்ட பேசிட்டே போகலாம். அதாவது 8,000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் கொடுக்குறோம். கூப்பனை கொண்டு போய் கொடுத்தா 8,000 ரூபாய்க்கு என்ன பொருள் கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மிக்சி விலை என்ன தெரியுமா? ஒரு மிக்சி வீட்டுக்கு போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. சரி, ஒரு மிக்சி என்ன விலைன்னு, கிரைண்டர் என்ன விலைன்னு கேளுங்க. 8,000 ரூபாய்க்குள்ள வாங்க முடியுமான்னு கேளுங்க தயவுசெய்து. நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். இது கூப்பனை கொண்டு போய் கொடுத்துட்டா கடையில் 10,000 ரூபான்னு சொல்லுவாங்க. 2,000 ரூபாய் யாருக்கு கடன்? யாருக்கு கடன்? கூப்பனை எடுத்துட்டு போறவங்களுக்கு கடன். ஓகே, கூப்பனை எடுத்துட்டு போறவங்களுக்கு. ஏன்னா சும்மா ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கிக்கலாம், ஒரு சில்வர் அண்டா வாங்கிக்கலாம். அப்படிதான் அதனுடைய தகுதியே தவிர, அதாவது அவங்க எல்லாமே இந்த 1000 ரூபா கொடுக்குற கதையே அந்த எடப்பாடியார் திரும்ப 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 கேட்டு 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 தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த 8,000 ரூபா கூப்பனும் அதே கதை தான். ஓகே, மக்களை ஏமாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த தேர்தல் வந்து தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற முழக்கத்தை திமுக வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில பேசும்போது இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இதுல டெல்லிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறார். ஆனா மத்திய அரசு திட்டங்களை கொடுக்காததை தமிழ்நாட்டை வஞ்சிப்பதைத்தான் நாங்க சொல்றோம், அதற்கு அதிமுக எதிர்த்து குரல் கொடுக்குமா அப்படிங்கறதனுடைய சாரம்சம் தான் அது தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற முழக்கம் அப்படின்னு சொல்றாரு. அது களத்துல எதிரொலிக்குதா? அது எப்படி தமிழ்நாடு சட்டசபைக்கு தேர்தல், இது டெல்லிக்கு உங்களுக்கு தேர்தல்னா நீங்க என்ன பிரதம மந்திரிக்கா போட்டிட்டு இருக்கீங்க? பிரதமர் பதவிக்கா போட்டிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் தானே நீங்க ஆக போகணும்னு அந்த கணக்கு வச்சு தானே போட்டிருக்கீங்க, எலெக்ஷன்ல நிற்கிறீங்க. டெல்லிக்கு தேர்தல்னா இதெல்லாம் அதாவது என்னென்ன ஏமாத்தணுமோ, பணம் வரல பணம் வரல பணம் வரல அடிக்கல் நாட்டிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி பணம் வருது? அம்மா கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் கட்டி வச்ச எல்லாத்தையும் போய் திறந்துட்டு இருக்கிறீங்க அவசர அவசரமா. அடிக்கல் நாட்டுறது மட்டும் இல்லை, இத்தனை ஒதுக்கீடுன்னு சொல்றீங்க, எப்படி பணம் வருது? பணம் எல்லாமே கொடுக்கறது, நிதி கொடுத்துட்டு இருந்தா கூட இவங்க சொல்லக்கூடியது அத்தனை பொய், எல்லாமே பொய். அந்த பொய்யை சொல்லி உண்மையாக்கலான்னு பாக்குறாங்க. இந்த தேர்தலில் ஈடுபடாது. இந்த தேர்தலில் நிறைய இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர் வாக்களிக்க இருக்கிறாங்க. தேர்தல் களத்தை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவர்களோடு இணைந்து பயணித்த ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற முறையில் நீங்க அவருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன, அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கும் இளம் வாக்காளர்களுக்கும்? அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்றது இப்போ ஒரு உரிமை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு சுதந்திரமா ஓட்டு போடணும். இப்போ அவங்க யார் கட்டுப்பாட்டிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வயசு, அவங்களுக்கு வந்து அரசியலுடைய நிலவரம் இப்போ தான் தெரிய வரும். அந்த வயசு காரணமாக அவங்க சுதந்திரமா எடுக்கிறாங்க ஒரு முடிவு. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா
இந்த வயசு காரணமாக அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது பார்த்து யோசித்து சிந்தித்து ஒரு மனிதனுக்கு வாக்குன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வாக்கை நல்லவங்களுக்கு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அவங்க தான் முடிவெடுக்கணும். அது சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நிச்சயமாக ஒரு பரபரப்பான பரப்புரை நேரங்களுக்கு இடையில எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த டவுன்ஹால் அமர்வில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மிக்க நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துக்களும். தேங்க்யூ.